ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லு ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி எபிசோட் 87 பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஆரம்பத்திலேயே ஆஃபீஸில் கம்பெனிக்கு வந்த 10 crore லாஸ் பற்றி போர்ட் மீட்டிங் நடக்குது. எல்லாரும் காஸ்ட் கட்டிங் பண்ணலான்னு சஜஷன் கொடுக்குறாங்க. ரக்ஷித் மட்டும் அதை அப்போஸ் பண்ணுறான். குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணினா பிராண்ட் வேல்யூ தான் போயிடும். சப்ளை கம்மி பண்ணுனா டிமாண்ட் அதிகமாகும். அதுதான் நம்ம லாஸ் ரெக்கவர் பண்ண பெஸ்ட் வேன்னு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனோட மீட்டிங் நடக்கும்போதும் ரக்ஷித் கம்ப்ளீட்டாக அப்ராஜிதாவை தான் பார்த்துட்ருப்பான். அப்ராஜிதா அங்கே அழுதுட்ருப்பான். ஸோ அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான், என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப எரேஸ் பண்ணிவிடுவான். அவள் அழுகிறது நினச்சிட்டு நான் தான் அவளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அதே நேரத்தில் மாலதி சொன்ன வார்த்தையும் அவனுக்கு ஞாபகம் வருது. சிஓனா பாஸ் மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆஃபீஸில் இன்னொரு பக்கம் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ரக்ஷித் அப்ராஜிதாவை பற்றி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோசி நேற்று எபிசோடில் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் போயிடுவாள், சாரி சொல்லிட்டு வருவாள். ஸோ இவ சொல்லிகிட்ருக்கா, பாஸ்க்கு ஃபேவரட், இவ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி உரிமையாக பேசிகிட்டு இருந்தான் நேற்று அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அப்ராஜிதா இந்த தடவை அமைதியாக இல்லாமல் போல்டாக போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாசந்தி வேணுமா? சரி இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, பாஸ் உனக்கு பாசந்தி கொடுத்தது ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது தான் ப்ராப்ளம். அப்படிங்கும்போது ப்ராப்ளம் அட்டென்ஷனில் இல்லை, உங்கள் பார்வையில் தான் இருக்குது. ஒரு பொண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணினா அதை பார்க்க மாட்டீங்க, ஆனால் பாஸ் சப்போர்ட் பண்ணுனா உடனே ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையாக திட்டிட்டு அங்கேருந்து கோவத்தோட கிளம்பிடுவா. இவ கிளம்பி போகிறத ரக்ஷித் உள்ளேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். பட் அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கிறதால ஈரா எங்கே போகிற ரக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவான். மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே ரக்ஷித்தும் விவானோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு விவானுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். அவனை சீக்கிரமாக ஆஃபீஸ் வர சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். இதுக்குள்ளே ஆரு வீட்டில் ஒரு புது ப்ராப்ளம். விவான் ஒளிஞ்சிட்டு இருந்த நேரத்தில் அவனோட காஸ்ட்லி வாட்ச் பெட்டு கீழே விழுந்திருக்கும். கரெக்டாக ஆருவோட அண்ணா அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வாட்ச் கீழே அவர் காலில் தட்டுப்படும் போது எடுத்துட்டு இது யாரோட வாட்ச்? மென் வாட்ச் மாதிரியே இருக்குங்கும்போது, இது என்னோட ஃப்ரெண்டோடது தான், இது நல்லா இருக்குங்கிறதுனால நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை இது பையனோட வாட்ச் மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, ஃபேஷன் அப்படின்னு சொல்லிடுவா. இவ பார்க்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படிங்கும்போது இவங்க சொல்லிடுவா, இல்லை அது 200 rupeesக்கு தான் வாங்கினேன் அப்படின்ட்டு. அவங்க அண்ணா கிட்ட சொன்னோன்னே, சரி ஓகே எனக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்கு, இதே மாதிரி வாட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 200 rupees இவகிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுவார். இவ மனசில் நினச்சிட்ருப்பா, சீக்கிரமாக நான் விவானோட ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நிறைய காஸ்ட்லி வாட்ச் கிடைக்கும்ல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ரோஹன் அப்ராஜிதாவோட ஆஃபீஸ்க்கே வந்திருப்பான். அப்ராஜிதா அண்ட் விவான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அந்த டைம் தான் ரோகனும் வந்திருப்பான். எங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டா, உங்களால் தான் இது நடந்துருச்சு, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விவான் அங்கே தான் நின்றுட்டுருப்பான். அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். உங்கள் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணியிருந்தால, இப்போ எப்படி திரும்ப சான்ஸ் கொடுத்தா அப்படின்ட்டு இவன் கேட்டுட்ருப்பான். இவங்க 2 பேருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும். அண்ட் அப்ராஜிதாவும் யோசிச்சுட்ருப்பான், விவானுக்கு எப்படி இதெல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனை அப்ராஜிதாவும் மேனேஜ் பண்ணிடுவான். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்கல்ல, அதனால தான் அவள் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு விவானுக்கு டென்ஷனும் ஆகிடும், கோவம் ஆகிடும். ஸோ அவன் இமீடியட்டாக அங்கேருந்து கிளம்பிட்டு ஆருக்கு போய் கால் பண்ணும்போது அவள் ஃபோன் பிக் பண்ண மாட்டா. மாலதியும் ஆருவும் பக்கத்தில் தான் உட்காண்ட்ருப்பாங்க. கால் வர்றதை பார்த்துட்டு, ரோகன் கால் பண்ணுறான் பாரு, நீ அவன்கிட்ட பேசு அப்படிம்பாங்க. அப்போ இல்லைம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டுருவா. சரி விடு, நான் என்னோட சன் இன் லா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது இவ இல்லை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டுருவா. அப்போ மாலதியோட ஃபோன் ரிங் ஆகுமா. ஸோ அம்மா உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது அப்படின்ட்டுருவா. அப்போது இவங்க சொல்லிடுவாங்க, சின்ன சன் இன் லா கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், ஃபஸ்ட்டு பெரியவன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு. இவ ஆரு பெரியவனா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்பா. நான் பெரியவன்னு சொன்னேன்னா, இல்லை அங்கே ஒரு கடை இருக்குல்ல, அங்கே அந்த பெரிய பையா என்கிட்ட நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு சில்லி பிக்கிள் வேணுமா இல்லை மேங்கோ பிக்கிள் வேணுமான்னு கேட்டார். அதான் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஸோ ரக்ஷித் மாலதி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஆன்டி பார்ட்னர் உண்மை சொல்லணும்னா இன்னைக்கு நான் அப்பு கிட்ட ரொம்பவே ரூடாக பேசிட்டேன்னு தோணுது. இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் யார்கிட்டயும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டா. ஸோ இப்படியே
போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அவகிட்ட இருந்து ரொம்ப தூரமாக போயிடுவேனோன்னு தோணுது. இன்னொரு தடவை நான் ரூடாக பேசுனா எனக்கு நல்லதில்ல. உங்களுக்கு தெரியும்ல உங்கள் பொண்ணு கொஞ்சம் சண்டை போடுற டைப் அப்படிங்கும்போது மாலதி சொல்கிறாங்க, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன்ல, நீ ஒரு வேலை பண்ணு, 20 மினிட்ஸில் கணபதி டெம்பிள் பின்னாடி இருக்க தெருக்கு வந்துரு அப்படின்னு மாலதி சொல்கிறாங்க. அதுக்கு ரக்ஷித் வந்து ஓகே ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு ஒரு சாரி மட்டும் சொல்லிடுற கால் பண்ணி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மாலதி வந்துட்டு, நான் உன்னை பிஞ்ச் பண்ணிடுவேன், கண்டிப்பாக கூடாது, காலும் பண்ணக்கூடாது, மெசேஜும் பண்ணக்கூடாது, நான் வருவேன், நான் என்ன சொல்கிறேனோ நீ அதை தான் பண்ணணும், புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பாங்க. ரக்ஷித் சொல்கிறான், இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. மாலதி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் அம்மா மேலே சத்தியம் அப்படின்ட்டுருவாங்க மாலதி. ஸோ ரக்ஷித் வந்து, ஆன்டிஜி இது பெரிய ஆயுதம், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உன்னையும் அப்போயும் சேர்த்து வைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் கட் பண்ணிடுவாங்க. இப்போது ரக்ஷித் வந்து சொல்லிட்டுருப்பான், புரியலை யார் ரொம்ப டேஞ்சரஸ்னு, அம்மாவா இல்லை பொண்ணான்னு தெரியல அப்படின்ட்டு. தென் மாலதி வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா நான் ஒரு மேட்ரிமோனி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், மாலதி மேரேஜ், இல்லை மேட்சிங் மாலதி, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஷீலா அண்ட் ஈரா கான்வோ போயிட்டுருக்கு. ஸோ ஈரா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி அப்ராஜிதா போகலை இன்னும் அப்படின்ட்டு. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, 3 months எல்லாம் தேவையே கிடையாது, 3 நாளுக்குள்ளே அப்ராஜிதா இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடுவா அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஷீலாவும் ரிப்ளை பண்ணுறாங்க, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ராஷ்மி கிட்ட சொல்லிகிட்ருக்கா, முதல் நாளே ஆஃபீஸில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ காசிப், எவ்வளோ ப்ரெஷர், இதையே தாங்க முடியல, இன்னும் 89 days எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ரக்ஷித் வந்து மாலதிக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். எங்கே இருக்கீங்க ஆன்ட்டி பார்ட்னர், நீங்கள் வர வரைக்கும் நான் சத்தியத்தில் இருப்பேன், அப்புக்கிட்ட பேச முடியாது, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். மாலதியும் அவங்க ரொம்ப ஸ்டைலாக ஸ்கூட்டியில் கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அவங்க காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு பார்ட்னர் அப்படின்னு கேட்பாங்க. ரக்ஷித் சொல்லுவான், நிலமை மோசமாயிட்ருக்கு, ஆனால் நீங்கள் இப்போ வந்துட்டீங்கல்ல, எல்லாம் சரியாக போயிடுச்சு, இப்போ நான் அப்புக்கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லை பேசக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. இல்லை அப்பு என் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நான் ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுடுறேன் அப்படிங்கும்போது அவங்க விடவே மாட்டாங்க, கால் பண்ணக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் சொன்னீங்க நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணுவோன்னு, ஆனால் நீங்கள் ரவுடிசம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டுருவான். சொல்லுவாங்க, நீ இப்போ சாரி சொன்னேன்னா நம்ம போட்டு வச்ச பிளான் எல்லாமே சொதப்பலாகிடும் அப்படின்ட்டுருவாங்க. ரஷ்மி வந்துட்டு அப்பு கிட்ட கேட்பா, ரக்ஷித் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொல்லிகிட்ருப்பா, இல்லை அவர் இப்படி இந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை, ஈவன் யார்கிட்டையுமே இப்படி அவர் பேசி நான் பார்த்ததில்ல, கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அவர் காமெடி தான் பண்ணிகிட்ருப்பாரு. அவர் சொல்லுவார், லைஃப்பில் ஒன்று சிரிச்சிரு இல்லைன்னா கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா சுச்சுவேஷனையும் இப்படி ஹேண்டில் பண்ணுறவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாருன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவான், விடு அப்போ, உனக்கு என்ன, அவர் எப்படி பிஹேவ் பண்ணா என்ன, நீ ஏன் இவ்வளோ அஃபெக்ட் ஆகுற, அவர் வந்து உன்னோட பாஸ் தானே, ஃப்ரெண்ட் இல்லைல்ல அப்படிங்கும்போது அப்ராஜிதா சொல்லுவா, இல்லை ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு. தென் ரஷ்மி சொல்லுவான், இல்லை நீ தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்ன அப்படிங்கும்போது இவ சொல்லுவா, என்னோட வேலையும் தான் நான் ரிசைன் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கு 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்குன்னு வர வச்சுட்டாங்கல்ல, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏன் இப்படி ஒரு ரூல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இவ கேட்பா. அப்போது அவள் சொல்லிகிட்ருப்பா, ரஷ்மி இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை வேறு ஏதாவது அப்படின்ட்டு. அப்போ சொல்லிடுவா, தேவையில்லாமல் யோசிக்காத, அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எப்பவும் நடக்காது அப்படின்ட்டு. கிட்ட மாலதி சொல்லிட்டுருப்பாங்க, எங்கே சப்ளை கம்மி ஆகுதோ அங்கே தான் டிமாண்ட் அதிகமாகும்னு. ஸோ இப்போ நீ சாரி சொன்னால் உன் வேல்யூ கம்மி ஆகிடும், கொஞ்சம் அவள் உன்னை மிஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரக்ஷித் சொல்கிறான், இதே லைனை இன்னைக்கு காலையில் நான் வந்து என் கிளைண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, நான் சொல்கிறேன் இந்த சின்ன பார்ட்னர்ஷிப்பெல்லாம் விட்டுருவோம், நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிடலாம், நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம், லெட்ஸ் ஷேக் ஹேண்ட்ஸ் அப்படிமா. அப்போ மாலதி வந்துட்டு, மணி ஏர்ன் பண்ணணுமா இல்லை அப்புவோட லவ் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, லவ் ஆஃப்கோர்ஸ், மணி என்ன அப்படின்னு சொல்லிடுவான். தென் ஃபோக்கஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, லவ்ல நோ சாரி நோ தேங்க்யூ அப்படின்ட்டு. அதுக்கு ரக்ஷித் சொல்லிகிட்டு இருப்பான், சினிமா பார்ப்பீங்களா ஆன்ட்டி பார்ட்னர் அப்படின்ட்டு. அது லவ்ல இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படின்ட்டு சொல்லிட்டு, லவ்ல எல்லாம் ஓகே தான் எவ்ரி திங் அப்படிமா. தென் இப்போ வரைக்கும் இது ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி போகலை, பேசாமல் நோ சாரி நோ தேங்க்யூவில் தானே நிற்குது, அதனால் சாரி சொல்லிட்டு இதை நான் முடிச்சிடுறேனே அப்படிமா.
ரக்ஷித் சரியா இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு யோசிச்சுட்டு இருப்பா. நீங்க போயிட்டு இப்ப சாரி சொன்னீங்கன்னா, உங்களோட வேல்யூ கம்மியாயிடும். அப்படி அத பத்தி பேசுறதையும் நிறுத்திருவாங்க. அப்படிங்கும்போது அவனும் கரெக்ட் தான் அப்படிம்பான். ராஷ்மி வந்து அப்பு கிட்ட சொல்றா, "அப்பு யோசி. ரக்ஷித் வந்து உன்கிட்ட இதுக்கு முன்னாடி கோவமா பேசலன்னு சொல்றல்ல, கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நீ யோசிச்சு பாரு." அப்படிங்கும்போது இவ சொல்றா, ரஷ்மி ஈரா மேம் வந்து மார்னிங் சொன்னாங்க. இந்த மாரி கம்பெனிக்கு வந்து 10 crore லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரஷ்மி வந்து எவ்வளோ crore? 10 crore அப்படிங்கும்போது, அப்போ என்ன இப்படி பேசுற? அவரு கோவப்படுறது நியாயம் தானே! உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஏன் நீ இப்படி தெரியாத மாதிரி இருக்க? உன்னோட கஷ்டத்துல அவரு உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம கூடயே இருந்திருக்காருல்ல. கம்பெனியோட கஷ்டமான டைம்ல உன் ரெக்யர்மெண்ட் அவருக்கு இருந்திருக்கலாம்ல. அவரால சொல்ல முடியல. அதான் இப்படி நடந்திருப்பாரு. என் பேச்ச கேளு. நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னோனே, இவ வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றா. இவ வந்து என்ன சொல்றான்னா, ராஷ்மி இப்பவே பேசு அப்படின்னு சொல்லிடுறா. அப்பு கிட்ட இருந்து கால் வரும். ரக்ஷித்தும் எக்ஸைட் ஆகி பிக் பண்ண போவான். ஸோ கால் வந்து கட் ஆயிடும். தென் செகண்ட் டைம் அவ கால் பண்ணுவா. ஸோ அகெயின் இவங்க ஃபோனை பிடுங்கிருவாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. கார்ல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருவான். வந்து ரக்ஷித்தை பிஞ்ச் பண்ணிருவாங்க. ரக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்ச் பண்ணதால வலி தாங்க முடியாம அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அபராஜிதா வந்துட்டு, ரக்ஷித் சார் அம்மா உங்க கூடயா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து, மாவா? மா இல்ல, நான் மாதுரி கூட இருக்கேன் அப்படின்னு சமாளிப்பான். அப்புறம் வந்துட்டு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன்னா நான் ஏன் உன் அம்மா கூட இருக்க போறேன்? அவங்களுக்கும் எனக்கு வந்து ஆகவே ஆகாது அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவா, இல்லை நான் உங்க வாய்ஸ் கேட்டேன் அப்படிங்கும்போது ரக்ஷித் சொல்லுவான், கடவுள் காது கொடுத்துருக்காரு, அப்போ குரல் கேட்க தானே செய்யும் அப்படின்ட்டு. எல்லா குரலும் கேட்கும் அப்படிம்பா. மால்தி வந்துட்டு ரக்ஷித் என்ன பேசணும்னு ஃபோனில் வந்து நோட்ஸில் டைப் பண்ணி காட்டி பேசும்பாங்க. இவன் வந்து இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவங்க வந்து பிஞ்ச் பண்ணிடுவாங்க. இவன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அபராஜிதா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்ட்டுருவான். எறும்பா அப்படின்னு கேட்பா. ஆமாம், எறும்பு 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 கடிச்சிருச்சு அப்படின்ட்டு இவங்க பிஞ்ச் பண்ணிட்டு இருந்தனால இவன் கண்டினியூஸாக சொல்லிட்டு இருப்பானா. ஸோ வந்து எவ்வளோ எறும்பு கடிக்குது உங்களுக்கு? நீங்கள் என்ன எறும்பு கூட பார்ட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்பா. இல்லை இல்லை, ஒரே ஒரு ஆண்ட்டு தான், நல்லா க்ரீன் கலர் ஆண்ட் அதுவும் அப்படின்னு சொல்லிடுவான். அவங்க வந்து பிஞ்ச் பண்ணி ரக்ஷித்தை பேச வச்சிருவாங்க. ஸோ அவனும் வந்து அவங்க என்ன மால்தி டைப் பண்ணியிருக்காங்களோ அதை பேச ஆரம்பிச்சிருவான். பாரு அப்ராஜிதா, நான் உன்னோட பாஸ், வேலைக்காரன் இல்லை. 1000 வேலை இருக்குது எனக்கு. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவளும் ஃபோனை கட் பண்ணிடுவா. ரக்ஷித் கேட்பா, ஆன்டி பார்ட்னர், ஷர்மா ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? என்னோட லவ் ஸ்டோரியை நான் வந்து ஃபார்வர்ட் கொண்டு போகலான்னு நினச்சா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. நான் வந்து எர்த்தில் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சேட்டனுக்கு வைக்கிறீங்க. கேட்குறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுமா அப்படின்னு கேட்கும்போது, சம்டைம்ஸ் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படிங்கிறான். சரி, அப்புறம் நீ மெடிசன்ஸ் எடுத்துப்பியா அப்படிங்கும்போது, எடுத்துப்பேன் அப்படிங்கிறான். டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறான். ஸோ அது உனக்கு உடம்பு சரியாயிடும்ல மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படிங்கும்போது, சரியாயிடும் அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறமா, இந்த கசப்பு மருந்தை அனுப்பிக்கிட்டே இரு, அப்புறம் பாரு உங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப் செட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ விவானை காட்டுறாங்க. விவான் கார்ல உட்காந்துட்டு, இந்த ஆரும் ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, எங்கே தான் போயிருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வருவா. வந்த உடனே இவன் வந்து நல்லா கோவப்பட ஆரம்பிச்சிருவான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒரே நேரத்தில் 2 பசங்களை ஏமாத்திட்டு இருக்க. ரோகன் கிட்ட செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்க. ரோகன் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாமே சொல்லிட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஆரு கேட்ட எல்லாமே ஷாக் ஆகிடும். லக்ஷ்மி வந்து அபராஜிதா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எல்லா பாஸும் ரூட் தான், நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு தான் தெரியல அப்படின்ட்டு. தென் அப்போ சொல்கிறா, நான் ஒரு தடவை லலிதா மேரேஜ் பண்ணி கனவு கண்டேன். அந்த கனவு கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. இப்போ எனக்கு கரேஜே போயிடுச்சு. ஸோ இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற அளவுக்கு என்னால் இப்போ முடியாது, அதுக்கு சான்ஸும் கிடையாது அப்படின்ட்டு இவ சொல்கிறான். லக்ஷ்மி என்ன சொல்கிறான்னா, எங்கே ஹார்ட் பிரேக் இருக்கும் அங்கே தான் லைட் வரும். அப்போது ரக்ஷித்தோட லவ் உன்னோட காயத்துக்கு மருந்தாக இருக்கலாம். உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துக்கோ, ரக்ஷித் நல்லவர் அப்படின்ட்டு இவ சொல்லிகிட்ருக்கா. அவள் சொல்கிற அவர் நல்லவருன்னு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன், நான் டிசர்வ்ட் கிடையாது. ஆல்ரெடி ப்ரோக்கன், டிஃபீட்டட், டிவர்ஸ்டு பொண்ணு அவரோட ஃபேமிலிக்கு வேணாம். அவர் ஃபேமிலியும் அவரும் நல்லவங்க தான். ஸோ அதனால தான் வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறா.
ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.